கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன். எதுக்கு போராடுறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற திமுக எம்பிக்கள் இன்பநிதி பேரை மறந்துட்டாங்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படி இப்படின்னு தெனாவுட்டா பேசின உதயநிதி ஸ்டாலினை பெங்களூர் வரைக்கும் இன்னைக்கு ஓட வச்சிருக்கு நீதிமன்றம். இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 40 எம்பிக்களை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, கேண்டீனில் டீ வடை சாப்பிட போறீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் அண்ட் see அப்படின்னு சொன்னார். இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கறாங்க. வெயிட் அண்ட் see. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அப்ப புரியலைங்க. ஆனா இன்னைக்கு எந்த திசையை திரும்பினாலும் அந்த சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். திமுக சுயமரியாதை பாத்தீங்களா? ஸ்பீக்கராக இருந்தாலும் சுயமரியாதை இழந்து நினைக்கிறேன். கொத்தடிமைகள் போல சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. அடச்சை, இதுக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பில்டப் பண்ணாரு? அவர் வெயிட் அண்ட் see அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நினைச்சேன், அவர் காவேரி நீரை ஓடி போய் வாங்கிட்டு வந்துட போறாரு, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை தீர்க்க போறாரு, நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா அங்க போய் ராகம் பாடிட்டு இருக்காங்க. பரம்பரையா பேரை சொல்லி ராகம் பாடிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிரபல கேபிள் தயா பாடின ராகத்தை வச்சு இன்னைக்கு தமிழக மக்கள் காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். எதை நினைவு கூர்ந்து ஷேர் பண்றாங்கன்னா, விவேக் அவர்களுடைய ஒரு காமெடி இருக்குல்ல, அவர் அவங்களோட ஓனர் டேபிளில் நிறைய சட்னி குழம்பெல்லாம் வச்சிருப்பாரு, ஒவ்வொன்றா தொட்டு நக்கிட்டே இருப்பாரு. லாஸ்ட்டாக விவேக் ஒரு சட்னியை தொட்டு அவர் நாக்கில் வச்சுட்டு, ஐயா இதை தொட்டு நக்க மறந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தயா இன்னைக்கு சொன்ன பேர்ல இன்பா பேரை விட்டுட்டீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கழுவி ஊத்திட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட கேலி கூத்து நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கேல, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. என்ன அறிவிப்புனா, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு, அடுத்த தேர்தலை பற்றி அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு இது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதை பார்க்கல நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உதய் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு குடும்பத்தை முழுக்க வாழ்க வாழ்க வாழ்கன்னு அடுத்தடுத்த தலைமுறையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஐயாவும் இங்க அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசுன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, முதலமைச்சர் ஐயா கரெக்டாக தான் சொல்றாரு. அடுத்த தலைமுறை, அவங்க குடும்பத்தில் உள்ள அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற அரசு தான் இது அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியோட மிக முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் அப்படியே கத்தி கூப்பாடு போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் இதே கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில எல்லாம் அப்படி சபாநாயகர் போஸ்ட்டை இவங்க எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே அவங்க தான் சபாநாயகரும் அவங்க தான், துணை சபாநாயகரும் அவங்க தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே அவங்க தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது, அங்கேயும் அவங்க தான். கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுறாங்க, அப்படியே பெரிய ஜனநாயகம் பேசுவாங்கல்ல, அங்கேயும் அதே கதை தான். அப்புறம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி செய்து, அங்கேயும் அதே கதை தான். ஜார்க்கண்ட்லேயும் அதே கதை தான். பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி செய்கிற, பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் அதே கதை தான். ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது, அங்கேயும் சபாநாயகரும் காங்கிரஸ் தான், துணை சபாநாயகரும் காங்கிரஸ் தான் இருக்காங்க.
இப்படி இவங்கெல்லாம் அவங்க மாநிலத்தில் ஆட்சி செய்யல, சபாநாயகரும் அவங்க தான் அவங்களே போட்டுக்குவாங்களாம், துணை சபாநாயகரும் அவங்களே போட்டுக்குவாங்களாம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணை சபாநாயகரை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருந்தோமா. இதில் என்னையா லாஜிக் இருக்கு, என்னையா நியாயம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் கடுமையான கேள்விகளா மக்கள் முன் வச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தோட பிளாக் டே, அதாவது இந்திரா காந்தி எமர்ஜென்சி அமல்படுத்தி நம்ம தேசத்தோட கான்ஸ்டிடியூஷனை அழிச்ச நாள் தான் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இண்டி கூட்டணியும் இந்த காங்கிரஸ்கார பசங்க எல்லாமே இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கையில் அப்படியே ஜனநாயகத்தை நாங்கள் காக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பில்டப்பை பண்ணிக்கிட்டு சட்ட புத்தகத்தை கையில் வச்சுட்டு கான்ஸ்டிடியூஷனை கையில் வச்சுக்கிட்டு நாடகம் போடுறத காண முடியுது. ஆனால் இவங்க போடுற நாடகத்தை எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் தோல் உரிச்சு காட்டிட்டு வர்றாங்க. குறிப்பா தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் இவங்க டைம் பாஸுக்கெல்லாம் மாநில அரசை கலைச்சு ஜனநாயகத்தை படுகுழியில தள்ளுனாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுடைய வண்டவாளம் வெண்டவாளம் 1959 நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க. அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. 1967 ஹரியானாவில் ஆட்சியை கலைக்கிறாங்க. எதுக்குன்னா பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை. அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானாவில் ஆட்சியை கலைச்சாச்சு. 71 ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு. கர்நாடகால 71 மெஜாரிட்டி வரல ஆட்சியை கலைச்சாச்சு. குஜராத் 71 காங்கிரஸ்குள்ள 2 குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் இந்திரா, அதுக்கு ஆட்சியை கலைச்சாச்சு. 1973 மணிப்பூர் எதிர்கட்சிகிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு. 1974 மணிப்பூர் மறுபடியும் ஆட்சியை கலைக்கிறாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி போன்றுதான் நம்முடைய நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது. அதன் பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுங்க. இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் 25, 26 நள்ளிரவில் அதை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னாங்க, எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிகை ஆபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆபீஸ்ல ஏறி இருந்து 26 ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாள்ல வரக்கூடிய செய்தியை 25 ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க. எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா 21 மாதங்கள் பண்றாங்க. என்ன செய்தி வரணும், என்ன செய்தி வரக்கூடாது, எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணணும். அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 26 ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள்ல எமர்ஜென்சியை வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கும். ஏன்னா சென்சார் போர்டு அவங்க உள்ள எடிட்டோரியல் உட்கார்ந்துகிட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து எப்படி எல்லாம் பிரஸ் இன்னைக்கு பிரஸ் நண்பர்கள் சொல்றாங்கன்னே பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க, அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஹிந்து மதத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தெனாவிட்டா பேசின உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சுக்காக இன்னைக்கு பெங்களூர் வரைக்கும் ஓடோடி போய் வந்திருக்காரு. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கண்டனம் எழுந்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு. அப்ப இந்தியா முழுவதும் எல்லாருமே வழக்கு கொடுத்தாங்க, எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது பெங்களூர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கா இருக்கு. 2 முறை சம்மன் அனுப்புனாங்க. அப்பெல்லாம் கெத்தா நம்மலாம் போக மாட்டோம், யார் தெரியுமா அப்படின்னு இருந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு 3வது முறையும் சம்மன் அனுப்பி நம்ம போகலன்னா நம்மளை போலீஸை வச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு ஓடோடி போயிருக்காரு. நீதிமன்றம் இன்னைக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது அவருக்கு சாதாரண டீ குடிக்கிற காசு தான். தங்கத்தட்டில் பிறந்தவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஹிந்துத்துவவாதிகள் இதை இன்னைக்கு கொண்டாடிட்டு வர்றாங்க. ஏன்னா சனாதன தர்மத்தை பற்றி பேசினா கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த 8ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த விசாரணையில் ஒன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. என்னையா இது கஜினி முகமதே தோத்து போயிடுவார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பத்ரோ பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 41வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில்
ஆதாரங்கள், நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதனால தான் அவருக்கு தொடர்ந்து இது மாதிரியான நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீட்டிச்சிட்டே இருக்காங்க. அவருக்கு விரைவிலே தண்டனை அறிவிக்கப்படும் போது தமிழக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பேரிடியா இருக்கும் அப்படின்னு தான் சட்டம் அறிஞ்சவங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை பொறுத்த அளவுக்கு இது வந்து யாரோ ஒரு ஆள், எங்கேயோ இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கிற பணக்காரர்கள் யாருமே பாதிக்கல. சாமானிய மக்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மக்களை ஏமாத்தின வழக்கு தான். அதனால நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பா கூட இருக்கு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. எப்படிங்க குறை சொல்லுவீங்க? எப்படி குறை சொல்லுவீங்க? பஸ் மழை பெஞ்சு ஒழுகுனா தானே குறை சொல்லுவீங்க அப்படின்னு பஸ்ஸுக்கு மேலே ஃப்ளெக்ஸை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன லட்சணத்தில் போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஐயோ இது என்ன ஆட்சி நடக்குதா இல்லை காமெடி கலாட்டா நடக்குதா அப்படின்னு இந்த காட்சிகளை இன்னைக்கு காரி துப்பி மக்கள் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நவாஸ் கனி அவர்கள் பதவி ஏற்கையில் ஒரு அட்வைஸா பண்ணியிருக்காரு. என்ன அட்வைஸ்னா, மதசார்பின்மை வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பதவி ஏற்று முடிக்கல. வாழ்க மதசார்பின்மை. என்னையா இது? என்ன இந்த உலகத்தில் யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு விவஸ்தை இல்லாமல் போயிருச்சியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நவாஸ் கனி அவர்களுடைய கட்சியோட பேர் என்ன? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். கட்சியிலேயே மதத்தை வச்சுட்டு எல்லாரும் மதசார்பின்மையா இருக்கணும்ப்பா அப்படின்னு பேசுறாங்க. இது எந்த வகையிலையா நியாயம்? எந்த வகையில நியாயம்? கட்சியே மதத்தோட பேர்ல இயங்கிட்டு இருக்கு. அது அந்த மதத்துக்கான கட்சி தான். இப்படியெல்லாம் மதத்தின் பேர்லயே கட்சியை வச்சுட்டு நமக்கெல்லாம் மதசார்பின்மையை பற்றி பாடம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் மரண கொடுமை. அடுத்து இன்னைக்கு இணையதளத்தில் அதிகமாக பகிரப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு போட்டு T20 உலகக்கோப்பையில் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறும் 4 அணிகளில் நிச்சயமாக ஆஸ்திரேலியா இருக்கும். மற்ற 3 அணிகளை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வேர்ல்டு கப் தொடங்கிறதுக்கு முன்னாடி தெனாவிட்டா வந்து ஆஸ்திரேலியாவோட கேப்டன் கமின்ஸ் பேசுனது தான் இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்திய கிரிக்கெட் டீமு நேற்று ஆஸ்திரேலியாவை போட்டு தோவன்னு தோச்சாங்க. ஆஸ்திரேலியாவோட இறுதி நம்பிக்கையாக இருந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போட்டியும் அவங்களுக்கு எதிராக முடிஞ்சுது. இந்த ICC வேர்ல்டு கப்ல இருந்து ஆஸ்திரேலியா துரத்தி அடிக்கப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் வேர்ல்டு கப் வாங்கணும்னா அந்த வேர்ல்டு கப்பை காலுக்கு கீழே வச்சு காலுக்கு மேலே அப்படியே காலை வந்து அது மேலே தூக்கி வச்சு தெனாவிட்டா போஸ்ட் போட்டாப்ல இதே கமின்ஸ். இன்னைக்கு இவனுங்களுக்கு தகுந்த பதிலடிய இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் செம்மையா கொண்டாடிட்டு வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினராக இருக்கிற அப்துல் கார்க் அப்படிங்கிறது சரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவர் பதவியேற்று முடித்ததும் அவர் வந்து இந்த குடும்பத்தோட பேர்லாம் சொல்ல, அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்தவங்களோட பேர்லாம் சொன்னார். ஷாம் பிரசாத் முகர்ஜியோட பேரை சொன்னார், அடுத்து வாஜ்பாய் அவர்களுடைய பேரை சொன்னார், இறுதியாக நரேந்திர மோடி அவர்களுடைய பேரை சொல்லி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனார். அவர் முடிச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேரை சொன்னதும் இந்த இண்டி கூட்டணியில் உட்காந்துருந்தாங்கல்ல, இந்த குடும்பத்தோட பேரை சொல்லி வாழ்க வாழ்க இன்பா வாழ்க உதய வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து குயமுயான்னு கத்த போனவர் திரும்ப வந்துட்டு டாக்டர் ஹெட்கேவார் அப்படின்னு RSS நிறுவனரோட பேரை சொல்ல குயமுயான்னு கத்திட்டு இருந்த இந்த இண்டி கூட்டணியினருக்கெல்லாம் சரியான நோஸ்கட்டா போச்சு. निर्माण करूंगा. श्यामा प्रसाद मुखर्जी जिंदाबाद, दीनदयाल उपाध्याय जिंदाबाद, अटल बिहारी वाजपेयी जिंदाबाद, नरेंद्र मोदी जिंदाबाद. डॉक्टर हेडगेवार जिंदाबाद. இந்த செய்திகளை எல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.